Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பீஸ்ட் மூவி டைட்டில் ஃபாண்ட் வந்து எப்படி ஃபோனில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Pixellab வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இந்த மூவியோட ஃபாண்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபாண்ட் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பீஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுலேயே போனீங்கன்னா ஏபி ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடு போனீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு மை ஃபாண்ட்ஸில் வந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டு தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் இது ஆட் பண்ண போகிறோம். இங்கே ரைட் ஹெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி இமேஜ் இங்கே ஒன்றும் அப்புறம் டீக்கு ஒன்றும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து சும்மா அலைட் மோஷன்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஷேப் மாதிரி தான் இது. அந்த சைடு இப்படி வச்ச மாதிரி இந்த சைடும் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபாண்ட் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இதே தான் எடுக்க போகிறோம். ஸோ திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை வந்து திரும்பி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சைஸ் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3D ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. 3D ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் 3Dக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு டெப்த் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. எதுவும் சேஞ்ச் பண்ணலாம், அது மட்டும் இருக்கட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஷேடோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷேடோ எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் ஒன்றா டைம் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் 3D மாதிரி தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோல்டு கலர் டெக்ஸ்சரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இது வந்திருக்கும். கீழே எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இந்த ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ஓகே. ஸோ நான் இதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் விட்டுருங்க. இதுவும் கரெக்டாக எல்லோ கலரில் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா எம்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இது மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லைட் ஆங்கிள் வந்து எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இங்கே கீழே இன்டென்சிட்டி இருக்கும், அது எவ்வளோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 87, 86 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இல்லை இதில் ஃபுல்லாக வச்சா நல்லா இல்லை. ஸோ 32 அந்த ரேஞ்சில் நான் வச்சுக்கிறேன். பெவல் லெவல் கொஞ்சம் பாதி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் 68 வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இமேஜில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை guys.